பில்ட் பண்ண போறோம், கட்ட போறோம். நம்ம இனிமேல் கட்டுற பில்டு வேலையெல்லாம் இறங்க போறோம். அதுக்கு அயன் எக்கச்சக்கம் தேவைப்படுது. அதனால அயன் எக்கச்சக்கமா கொஞ்சம் தான் தேவை. ஃபர்ஸ்ட் பர்சன் வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன கட்ட போறோம்னா ஸ்னோ காலம் வீடு நாச பண்றதுன்னு வரானடி. இது சரி பண்ணி கண்டினியூ பண்றேன். ஓகே சீக்கிரம் ஆயிடுச்சு. இப்போ 2 டோர் வச்சோம். நல்ல போன தடவை உடனே மாரி வீடு மொத்தம் புரிஞ்சு உடையல. இதை மட்டும் உடச்சு விட்டோம். ஏன்டா என் வீட்டில் இப்படி பண்றீங்க? வீட்டை சுற்றி ஃபஸ்ட்டு ஆள் போட்டு அழகாக கட்டணும்டா. 33,000 கொஞ்சம் அயன் வந்துருக்குது. இறைச்சி வந்துருக்குதுன்னா சூடாயிருக்குது. இறைச்சி நம்ம அயன் நார்மல் செஞ்சுக்கலாம். இருக்கிற விட்ட தூக்கி முடிவு வச்சு அயன் நார்மல் ஃபஸ்ட் செஞ்சுக்கும். நான் அயன் நார்மல் செஞ்சிருக்கவே கூடாது. பெரிய தப்பை பண்ணிட்டேன். அது இவ்வளோ தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஆனால் அயன் நார்மல் செஞ்சு முடிச்சிருக்கேன். அது
போடுறேன் guys. நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நான் உண்மையை சொல்றேன், தொடர்ந்து வீடியோ போடுறேன். நீங்க எவ்வளவு நாள் கமெண்ட்ல சொன்னாலும் பரவாயில்ல. 10 நாள் சொல்றீங்களா, டாட்டம் போட்டுக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்றீங்களா, போடுவேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் போடுவேன். அது நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சொல்லணும். லைக் லைக்லாம் வேணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு பக்கத்துலயே சொல்லுங்க. அப்பதான் எனக்கு யாருன்னு தெரியும் சப்ஸ்கிரைப் யார் பண்ணாலும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நான் வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கும் மைன்கிராஃப்ட் வீடியோ. அதை போயிட்டு ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் கண்டென்ட் வச்சிருக்காங்களா அதை திருப்பிட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டு திருப்பி எடுத்து நான் போடுவேன். அது இந்த ஸ்னோ வாரம் பாருங்க, திருநெல்வேலி இன்ஸ்பயர் ஆனது தான். அடுத்த ஃபால்ல ஃபுட் ஃபார்ம் செய்யல, அதோட இன்ஸ்பயர் ஆனது தான். ஏன் மூளைக்குள்ள வர மாட்டேங்குது, ஏன் மூளைக்குள்ள வந்தாதான் நான் செய்ய ரெஸ்டும் டெஸ்டிங்கும் ரீஜெனரேஷன் பாட்டு மைன்கிராஃப்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன குசுல் வேலை பண்ணி எடுத்தது விட்டு ஒரு 2 பிஸ்டன் வேணும். 9 பிஸ்டன் இருக்கு நம்மளுக்கு. 2 செஸ்ட், அப்புறம் 2 ஆப்பர், அப்புறம் திருப்பி 2 செஸ்ட். எது இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் முன்னுக்கு எடுத்து மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுக்கோ. எது இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு எது எதெல்லாம் எனக்கு தேவையோ இந்த வீட கட்ட கஷ்டப்பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். தொலைஞ்சி போய் லூட்டு தொலைஞ்சி என்னோட பாசமான குதிரை தொலைஞ்சி சரி அது செத்துருச்சா தொலைஞ்சிச்சான்னு தெரியல. ஆனா அதுல கண்ணு பிடிச்சி எத்திடுவேன். இந்த பாட்டு கடைசியில பாருங்க, நம்ம அதை கண்ணு பிடிச்சி பாசம் வச்சுக்கோங்க. 2 பிஸ்டன் எடுத்துக்கோங்க, 2 ஆப்பர் எடுத்துக்கோங்க, 2 செஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்பதான் பஞ்சினை விட்டு சீவிக்கோங்க. நான் சீவாம வச்சிருக்கேன், அதை லாஸ்ட்ல தான் சீவுவேன். அதுக்கே 14 நிமிஷம் வீடியோ ஓடி 15 நிமிஷம் ஓடிடும். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சு. 13 நிமிஷம் தான் வீடியோ. ஆமா 13 நிமிஷம் வீடியோ. நம்மளுக்கு இப்போ ரிப்பீட்டர் தேவை. ரிப்பீட்டர் இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் எல்லாம் என்னோட உட்டன் பிக்காக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிறாங்க. சரி ரிப்பீட்டருக்கு ஸ்டோனாக்ஸ் எடுத்து போடே. ஸ்டோனாக்ஸ் 4 வந்து ஸ்டோனாக்ஸ் மிஸ் பண்ணிட்டு போயிட்டு ரிப்பீட்டர் வரல. ஒரு 2 டார்ச் லைட் இல்ல மறந்துட்டியா? 2 டார்ச் லைட் மறந்தே போயிட்டான் பாரு. 2 டார்ச் லைட் வேணும். அந்த 2 டார்ச் லைட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம். டார்ச் லைட் கோல் டார்ச் லைட்ல ரெஸ்டோன் டார்ச் லைட் ஓகே. கண்டப்ப நாங்க அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஸ்டார்ஸ் போட்டா பரவாயில்ல, ஒரு இடத்துல மட்டும் போட்டா ஏறும் போது எனக்கு ஈஸி. நான் அந்த இடத்துல போய் இருப்பேன். திருப்பி ஏறும் போது செம்ம கஷ்டமா இருக்கு. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சரியான கஷ்டம். டார்ச் லைட் ஓகே. ரிப்பீட்டர் இருந்துச்சு போடுங்க. இவனால எதிர்பார்த்தேன் ரிப்பீட்டர் ஸ்டாரா. ஏன்டா ரிப்பீட்டர்னு கேட்டா பின்னாடி சொல்றேன். ஸ்னோ காலம் எப்படி செய்யுதுன்னா 2 இது வேணும், 2 ஐஸ் இது வேணும். அது எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு க்ரீப்பர் ஐஸ் இது பக்கத்துல வெடிச்சானா அதுல எனக்கு ஐஸ் கிடைச்சிச்சு. அது நீங்க பாட்டு அப்புறம் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. அது பாட்டு நீங்க ஸ்டார்டிங்லேயே மைன்கிராஃப்ட் பாட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பார்த்துட்டு வந்தவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப சொல்றது பார்க்காதவங்களுக்கு சத்தியமா சொல்ற புரியும். இவன் எங்க வெடிச்சு என்ன பண்ணி எப்படி அது என்ன பண்ணி எப்படி அவன் கிடைச்சிட்டு அப்படின்னு டவுட்டா இருக்கும். இப்ப நான் போற மீறி போட்டுக்கோங்க. நீங்க ஒரு 4 போட்டுக்கோங்க. 4 போட்டுக்கிட்டீங்களா? இப்ப கீழே இங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, அப்படி இங்க ஒண்ணு வச்சுக்கோங்க. இது வச்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த ஸ்டோனு அப்படி இங்க ஸ்டோனு 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 வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே போயினே இருங்க.
இது ரெண்டுத்தையும் உடச்சு விட்டுருங்க. சீலப்பா போட்டேன். இது வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டு சீலப்பா போட்டேன். இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ரெண்டு செஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உடச்ச இடத்துல அந்த செஸ்டோட பார்த்தா ஆப்பரை தட்டுங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டு தட்டுங்க, இல்லாட்டி செஸ்ட் திறந்துடும். அதில் ஆப்பரை கனெக்ட் பண்ண முடியாது. இருட்டது. நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன இருட்டுற மாரி இருக்கு அப்படின்னு மாதிரி இல்லை, இருட்டுற போகுது. இந்த ஷேடஸ் பாருங்க, தருங்க. இந்த ஷேடஸ் பிடிச்சிருக்கு. ஆனால் கீழே பச்சை பச்சையா இருக்கு. அது ஏன்டா இப்போ எதுடா லோட் ஆனிச்சுன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வேற ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்? ஓப்பன் த டோர். ஐயோ வெளியே என்ன சாமி. இது என்னடா? டேய், என் ஃபார்ம் பக்கத்துல creeper walk பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஆஹா, அடா என் ஃபார்மை வெடிக்க பிளான் பண்ணிட்டியோ. இது அப்படி குசும் வேலை பண்ணிட்டான். நார்மல் தட்டி இது ப்ராக்டிஸ் நானே போட்டு திரும்பி நாள் போட்டா மறைஞ்சிருவானுங்கோ. இனிமேல் நம்ம போயிட்டு வேலையை செஞ்சுக்கலாம். என் ஃபார்ம் பக்கத்துலயே வந்து இந்த கிரீப்பர் பயபுல இது வேலை செஞ்சுட்டு இருக்கான். போயிட்டு நம்மளுக்கு என்ன தேவை? போய் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ அயன் குழம்பு செய்யற மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? அப்படியே வச்சு இப்போ இந்த சைடு பார்த்தா மீதி இது இப்படி தெரிச்சுன்னா இது விடிச்சிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு